குட்டி பிள்ளைகளே, இன்று புதுசா ஒரு கதை நான் சொல்லவா? உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வாங்க நம்ம கதைக்கு போகலாம். யானை கற்றுக் கொடுத்த பொறுமை. ஆம், நான் கற்றுக்கொள்கிறேன். நன்று. ஒரு காலத்தில் பச்சை மரங்களும் ஓடும் ஆறுகளும் நிறைந்த சுந்தர வனம் என்ற அழகான காடு ஒன்றிருந்தது. அந்த காட்டின் மிக முக்கியமான விலங்கு யாரென்றால் அமைதியாக நிற்கும் பெரிய யானை வீரன். வீரன் மிக பெரிய உடம்புட இருந்தாலும் அவனுடைய மனம் மிகவும் மென்மையானதா இருந்தது. அதே காட்டில் மரம் மரமாக தாவி விளையாடும் சின்ன குரங்கு சிட்டு என்பதும் இருந்தது. சிட்டு மிகவும் சுறுசுறுப்பான குரங்கு. ஆனால் அதற்கு பொறுமை என்றால் பிடிக்கவே பிடிக்காது. ஒரு நாள் காடு முழுவதும் கருமேகங்கள் சூழ்ந்து பெரிய மழை பெய்ய ஆரம்பித்தது. மழை நின்ற பிறகு எல்லா விலங்குகளும் தண்ணீர் குடிக்க ஆற்றங்கரைக்கு வந்தன. மான்களும் முயல்களும் மாடுகளும் யானை வீரனும் அமைதியாக வரிசையில் நின்று தண்ணீர் குடித்தன. அந்த நேரத்துல சிட்டுக்குரங்கு அவசரமாக வந்து வரிசையை கலைத்தது. யானை வீரன் மெதுவாகவும் பொறுமையுடனும் சிட்டுவிடம் பேசினான். சிட்டு, இன்னைக்கு எப்படி பழங்களை செய்கிறேன். ஆனால் சிட்டு யானை வீரனின் வார்த்தையை கேட்காமல் நேராக ஆற்றுக்குள் குதித்தது. ஆற்றங்கரை இடிந்து சிட்டு தண்ணீருக்குள் சறுக்கி விழுந்தது. அந்த நேரத்தில் யானை வீரன் அமைதியாக தண்ணீரில் இறங்கி தன் நீளமான தும்பிக்கையை நீட்டினான். கரைக்கு வந்த சிட்டு கண்ணீருடன் யானை வீரனிடம் மன்னிப்பு கேட்டது. மன்னித்து விடுவீரா? எழுந்திரு சிட்டு. யானை வீரன் சிரித்தபடி பொறுமைதான் உண்மையான பலம் என்று சொன்னான். அந்த நாளிலிருந்து சிட்டு பொறுமையை கற்றுக்கொண்டது. குழந்தைகளே, உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடித்திருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஒரு லைக்கும் பண்ணுங்க. டாடா, அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.